21 days வந்து 4 AM வேக்கப் சேலஞ்சு. அந்த சேலஞ்சில் வந்து நான் அந்த ட்ரைனிங்கில் அந்த ப்ரோக்ராம்குள்ளே நான் உள்ள என்ட்ரானேன். அந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா 4 o'clock வந்து எந்திரிக்கணும். ஃபர்ஸ்ட் சேலஞ்சே அதான். ஒரு தொடர்ந்து ஒரு எரிச்சலோட இருப்பேன். குழந்தைங்களுக்கு பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பேன். குழந்தைங்களுக்கு பண்ணும்போதே என்னோட பிஸ்னஸ் அழைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும், என் குழந்தைங்களை நான் வந்து ஒழுங்காக பார்த்துக்கலையோ அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து தொடர்ந்து இப்படியே போயிட்டே இருந்துச்சு. எந்தெந்த விஷயங்கள் வந்து நம்ம நேரத்தை வந்து சாப்பிடுது, எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம தேவையில்லாம நம்ம கவனத்தெல்லாம் உள்ள அந்த விஷயங்கள்லாம் நம்ம கவனமா இருந்துட்டு எந்த விஷயத்துல கவனமா இருக்கணுமோ அதுல கவனமா இருக்காம ஒரு இதை பத்தின ஒரு வாழ்வியல் முறை தான் வச்சுக்கோங்களேன். 4 மணிக்கு எந்திரிக்கணும், உட்காந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த டைம் டேபிள் போட்டு வேலை பார்க்கணுமானா அப்படி கிடையவே கிடையாது. நம்மளே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி விட்டுருவாங்க. எந்தெந்த விஷயம் எப்படி நம்ம பண்ணணும், இந்த நேரத்தை எப்படி எப்படிலாம் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முறையை அது எப்படி மாறும் அப்படின்றது வந்து ஒரு ஐடியாலஜி கொண்டு வந்துருவாங்க. நம்மளே அதை ப்ராக்டிஸ் பண்ண வரும். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த நேர மேலாண்மை வகுப்புக்கு வந்த பிறகு என்னுடைய பார்வை வந்து ஒரு விஷயங்களுமே மாறுபட்டுச்சு. முன்னாடி எப்போவுமே வந்து ஒரு எரிச்சலோடய செயல்பட்டுட்டே இருப்பேன். இப்போ அந்த எரிச்சல் கிடையாது. மனசுக்குள்ளே எப்போதுமே ஒரு அமைதி இருக்குது. அந்த அமைதியோட நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு என் தொழில் சார்ந்து வந்து நான் வந்து பயணம் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வணக்கம், என்னோட பேர் துர்கா தேவி. மதுமிதா ஜூட் புட்டிக் அப்படின்ற நேம்ல நான் ஜூட் பேக் அண்ட் கிளாத் பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் ஜூட் ட்ரெயினராகவும் இருக்கேன், மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்கேன், ஈவினிங் டைம்ல ஆஃப்டர் ஸ்கூல் கோச்சிங்காக இருக்கேன். இது எல்லாத்தையும் விட ஸ்கூல் போகிற 2 குழந்தைங்களோட அம்மா. அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க என்னோட டைம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து வந்து இப்போ எல்லா வேலையும் என் குழந்தைங்களுக்கான வேலைகளை நான் செய்வேன், என்னோட பிஸ்னஸ் சார்ந்த வேலைகள் செய்வேன், வெளியில் வேற வேலைகள் அனைத்துமே நான் தான் பார்ப்பேன். அப்போ என்னாச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு எரிச்சலோட இருப்பேன். குழந்தைங்களுக்கு பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பேன். குழந்தைங்களுக்கு பண்ணும்போதே என்னோட பிஸ்னஸ் அழைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும், என் குழந்தைங்களை நான் வந்து ஒழுங்காக பார்த்துக்கலையோ அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து தொடர்ந்து இப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்போ அதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கும்போது என்னோட நேர நிர்வாகம் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. அது பண்ணினாலுமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக என்னால் பண்ண முடியல. ஸோ ரெண்டுத்துலேயுமே என்னால் பண்ண முடியல. என் குடும்பம் சார்ந்த விஷயத்துலையும் பண்ண முடியல, என் பிஸ்னஸ்லேயும் வந்து சரியான விஷயமா நான் பண்ணலை. இப்படி இந்த குற்ற உணர்ச்சியோடய நான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தேன். அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நம்ம வந்து நேர நிர்வாகம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா மேடமோட 21 days வந்து 4 AM வேக்கப் சேலஞ்சு. அந்த சேலஞ்சில் வந்து நான் அந்த ட்ரைனிங்கில் அந்த ப்ரோக்ராம்குள்ளே நான் உள்ள என்ட்ரானேன். அந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா 4 o'clock வந்து எந்திரிக்கணும். ஃபர்ஸ்ட் சேலஞ்சே அதான். உங்களோட 4 o'clock வந்து எந்திரிச்சு 4:30 உங்களோட காலை கடன்களை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 4:30 வந்து ஒரு மார்னிங் ப்ரேயரோட நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 4:30 ஆரம்பிச்சு 4:35 எக்ஸாக்டாக கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 4:35 to 5:35. சம்டைம்ஸ் அது வேறு ஏதாவது விஷயங்கள் டவுட்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்டோம் அப்படின்னா ஒரு 5:45 அந்த ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயங்கள் வந்து நம்ம நேரத்தை வந்து சாப்பிடுது, எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம தேவையில்லாம நம்ம கவனத்தெல்லாம் உள்ள அந்த விஷயங்கள்லாம் நம்ம கவனமா இருந்துட்டு எந்த விஷயத்துல கவனமா இருக்கணுமோ அதுல கவனமா இருக்காம இதை பத்தின ஒரு வாழ்வியல் முறை தான் வச்சுக்கோங்களேன். இதை வந்து நீங்க 4 AM மேக்கப் சேலஞ்ச் அப்படின்றது வந்து நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும், உட்காந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த டைம் டேபிள் போட்டு வேலை பார்க்கணுமானா அப்படி கிடையவே கிடையாது. நம்மளே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி விட்டுருவாங்க. எந்தெந்த விஷயம் எப்படி நம்ம பண்ணணும், இந்த நேரத்தை எப்படி எப்படிலாம் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முறையை அது எப்படி மாறும் அப்படின்றது வந்து ஒரு ஐடியாலஜி கொண்டு வந்துருவாங்க. நம்மளே அதை ப்ராக்டிஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நம்மளோட உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம ஹெல்த்துக்கு வந்து நம்ம முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குழந்தைங்க, நம்ம வீட்டுக்காரவங்க, அப்புறம் நம்ம வீட்டை வந்து சுத்தமாக பார்க்குறது எப்படி, அந்த உள்ள பிரச்சனைகள் எல்லாமே எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், பிஸ்னஸ்க்கு தனியாக நம்ம நேரம் ஒதுக்க முடியும். இதில் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக நான் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த நேர மேலாண்மை வகுப்புக்கு வந்த பிறகு என்னுடைய பார்வை வந்து ஒரு விஷயங்களுமே மாறுபட்டுச்சு. முன்னாடி எப்போவுமே வந்து ஒரு எரிச்சலோடய செயல்பட்டுட்டே இருப்பேன். இப்போ அந்த எரிச்சல் கிடையாது. மனசுக்குள்ளே எப்போதுமே ஒரு அமைதி இருக்குது. அந்த அமைதியோட நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு என் தொழில் சார்ந்து வந்து நான் வந்து பயணம் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் எவ்வளோ 21 days வந்து தொடர்ந்து எந்திரிக்கும் போது அது ஒரு பழக்கமாக மாறுது. நம்ம அதை வந்து அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறதாலும் பண்ணலாம், இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரை நம்ம வைண்டப் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். இதில் நான் மற்றவங்க எல்லாருக்குமே சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த 21 days வேக்கப் சேலஞ்சை அட்லீஸ்ட் ஒரு தடவையாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி உங்களோட தொழிலுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
என்னோட தொழிலுக்கு வந்து நேரமே ஒதுக்க முடியாமல் நேரம் ஒதுக்கும் போதுமே வந்து மாற்றி மாற்றி நான் பண்ணிட்டு இருந்தேன். நான் இப்போ வந்து கண்டிப்பாக என்னால் என்னோட தொழிலுக்கும் வந்து அதில் கணிசமான நேரம் அதிகரிக்குது எனக்கு. ஒரு பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கை அப்போ இந்த வேக்கப் சேலஞ்ச் எடுக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருமா அப்படின்னா அப்படி கிடையாது. முன்னாடி அந்த பிரச்சனையை நம்ம பார்க்கும்போது இருந்த கண்ணோட்டம் வேற. இப்போ அந்த பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் நம்ம எப்படி அதை கடந்து போகிறது இல்லை அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து நமக்கு வந்துடும். அது வந்து நம்மளே தான் எடுத்து வைப்பாங்க. அதுக்கு வந்து மேடம் வந்து அதுக்கு தீர்வு சொல்லுவாங்கன்னா அந்த தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க, உங்கள் சுயம் சார்ந்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க, உங்கள் தொழில் சார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை சார்ந்தும் நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வரும். அது வந்து பயணம் பண்ணி பார்த்தா தான் அது உணர முடியும். ஸோ எல்லாருமே நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ஒரு வேக்கப் சேலஞ்சாவது நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பை வந்து இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் எனக்குள்ள கொண்டு வந்த கவிதா பலராமன் மேம்க்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.